ஸோ நெக்ஸ்ட் இந்த கால்குலேட்டர் கெஸ்ஸிங் பாருங்கள். கரெக்டாக 9ஆம் தேதியிலேருந்து பார்த்துக்கங்க சரிங்களா. 9ஆம் தேதி 370 சரிங்களா. ஸோ 370 நான் வச்சுருக்கேன். ஸோ 370 இன்ட்டு சரிங்களா. 370 இன்ட்டு 854 இன்ட்டு பண்ணுறப்ப நமக்கு லாஸ்ட்டாக இந்த 3 நம்பர் கிடைக்குது பார்த்தீங்களா. 370 854. ஸோ இதுலேருந்து பார்த்துக்குங்க சரிங்களா. இதுலேருந்து நமக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 525 இன்ட்டு 727 இன்ட்டு பண்ணோம்னா நமக்கு 675 கிடைக்கிது சரிங்களா. ஸோ 75க்கு நமக்கு பி போர்டு 6 7ன்னு இருக்குது பார்த்தீங்களா. அதில் பி போர்டு மட்டும் பாருங்கள். 7ங்கிற நம்பர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பாஸு. கரெக்டாக இந்த 525லேருந்து சொல்கிறேன் சரிங்களா. ஸோ ஏ போர்டில் 7ங்க அப்படிங்கிற நம்பர் பாஸு. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் 495 இன்ட்டு 793 நமக்கு பி போர்டில் இந்த இடத்துல 535 இருக்குங்களா. பி போர்டில் உள்ள நம்பர் பாருங்கள். பி போர்டில் 3 அப்படிங்கிற நம்பர் நமக்கு பாஸ் அப்படியே. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் 846 இன்ட்டு 639 இன்ட்டு பண்ணோம்னா நமக்கு 594 ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. 594க்கு நமக்கு பி போர்டு 9 பாஸு. ஸோ 2 9 பாஸ் ஆகிருக்கு சரிங்களா. ஒரு 9 பாஸ் ஆகி நமக்கு போதும். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் 602 சரிங்களா. நான் எத்தனை நம்பர் போடுறேன் 602 இன்ட்டு 998 இன்ட்டு பண்ணோம்னா நமக்கு 796 பி போர்டு 9. ஸோ 3 டிஜிட் நம்பரே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகிருக்கு. 796க்கு நமக்கு கிடச்சது. ஸோ இங்கே வந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 769 சொல்லி வந்திருக்கு சரிங்களா. ஸோ நாளைக்கும் 3 டிஜிட் வர்றதுக்கான ஒரு சின்ன சான்ஸ் இருக்குது. இது வந்து கன்ஃபார்ம் கிடையாது நண்பர்களே சரிங்களா. சும்மா ஒரு கெஸ்ஸிங்கில் வருது. ஸோ எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதிகமாக யாரும் எடுத்து ட்ரை பண்ண வேணாம் சரிங்களா. இப்போ 641 இன்ட்டு 769 இன்ட்டு பண்ணோம்னா நமக்கு 929. இந்த 929 டேரெக்டாகவே வந்து பார்த்திங்கன்னா வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. 929 இந்த நம்பர் வந்துச்சுன்னா 29 29 அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் 29 29 1 லேக் ப்ரைஸ் மட்டும் சிங்கிள் நம்பர் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் போதுமானது சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு கால்குலேட்டர் கெஸ்ஸிங் சொல்கிறேன் பாருங்கள். இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 4 டிஜிட் நம்பரே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம இந்த பேட்டர்னில் 75 75 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டர்ன் நம்ம சொல்லியிருந்தோம் சரிங்களா. ஸோ 2 நாள் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரல. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4 டிஜிட் வந்து பாஸ் ஆகிருக்கு சரிங்களா. 602 998 சரிங்களா. இதுக்கு வகுத்தல் போட்டு 75 75 வகுத்தோம்னா நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கிற நம்பர் பாருங்கள் 96 37 சரிங்களா. 96 37லேருந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 769 நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் நம்பர் பாஸ் பார்த்தீங்கன்னா 96 37லேருந்து நமக்கு ஃபுல் நம்பர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகிருக்கு சரிங்களா. ஸோ அந்த நம்பர் அடிக்கிறதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது சரிங்களா. 602 998. ஸோ எல்லா பட்டனும் சும்மா உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இது மொத்தம் டோட்டல் பண்ணால் 34. ஓகே நமக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா 602 வகுத்தல் 602 998 வகுத்தல் 75 75. ஸோ இது வந்து பார்த்தா 96 37 அப்படின்னு சொல்லி கிடைக்கிது சரிங்களா. ஸோ இதுலேருந்து நமக்கு 3 நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு 641 769 வகுத்தல் பண்ணால் 75 75 அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இதில் நமக்கு 4 நம்பர்ஸில் வந்து பார்த்தோன்னா 980. ஸோ இந்த நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. எதனால் பார்த்தீங்கன்னா இந்த 8 9 வந்து பார்த்தோன்னா 8 8 16. ஸோ 1 கூட்டினா 17. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரியே அந்த 17 இதில் கூட நமக்கு வந்து வரதுக்கு சான்ஸ் இருக்குது, வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. ஸோ அதனால் அந்த நம்பர்ஸ் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. ஸோ இந்த 980 அப்படி நம்பரை மாற்றி எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா. பிசியில் டேரெக்டாக 981 891 ஏன்னா நமக்கு தொடர்ந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9 அப்படி நம்பர் வந்துட்டு தான் இருக்குது சரிங்களா. ஸோ அதனால் இந்த 9 அப்படி நம்பரை வந்து எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஏன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாருங்கள் இந்த 79 நமக்கு ஒரு 79 க்ளோசிங் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 69 69 இங்கே நமக்கு க்ளோஸ் பண்ணிட்டாங்க சரிங்களா. இந்த 98 அப்படிங்கிற நம்பரு க்ளோசிங் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த நம்பர்ஸ் என்ன நம்பர் வருது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஏபி 72 வச்சுட்டு இந்த நம்பர்லாம் சப்போர்ட்கான நம்பர் தான் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ ஏபி 77 வச்சுட்டு எந்த நம்பர் ப்ளஸ் பண்ணால் நமக்கு இப்போ டோட்டல் பண்ணுற நம்பர் 17 அப்படிங்கிற நம்பர் வருது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த நம்பர்ஸ் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இந்த நம்பர்ஸ் எல்லாமே ஒரு சப்போர்ட்கான நம்பர் தான் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். ஸோ சில பேர் என்னை கும்பிட்டுருப்பீங்க, நான் சொல்லலைன்னு நினச்சிக்காதீங்க. ஸோ அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஸோ 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா விஷ் பண்ணியிருந்தீங்க, நன்றி. ஸோ நாளைக்கு தான் எல்லாம் கொண்டாடுவீங்க அப்படிங்கிறதுனால தான் வந்து சொல்லாமல் இருந்தேன் சரிங்களா.
ஸோ அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமே பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். இன்றைக்கான கெஸ்ஸிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பேட்டர்ன் தான் வந்து எடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் எடுத்ததில்ல. ஸோ கரெக்டாக அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. தயவுசெய்து நீங்கள் பாருங்கள். பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புரியும். சரிங்களா? ஸோ அதனால் கரெக்டாக பார்த்துக்குங்க. என்ன நம்பர் வரும் அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ அதனால் என்ன நம்பர் அப்படிங்கிறத நீங்கள் ஃபுல்லாக வீடியோ பார்த்தீங்கன்னா தான் நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்ல முடியும். சரிங்களா? ஸோ 37 ஸோ 37 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 82 சரிங்களா? 82 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா 91 ஸோ நெக்ஸ்ட்டு 19 ஸோ நெக்ஸ்ட்டு 37 நெக்ஸ்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு 64 ஸோ இந்த நம்பர்ஸ்லாம் பார்த்துக்குங்க. ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா மொத்தமாக 37 நமக்கு வந்து பார்த்தோன்னா டோட்டல் பண்ணால் 10 ஸோ அதே மாதிரி 82 டோட்டல் பண்ணால் 10 91 டோட்டல் பண்ணால் 10 ஸோ 19 டோட்டல் பண்ணால் 10 37 10 64 நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கெஸ்ஸிங் எடுக்க போகிறோம். சரிங்களா? 10க்கு நமக்கு நாளைக்கு திருடி ஒரு 10,000 நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்குங்க. இப்போ இந்த ஃபஸ்ட்டு 37க்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு 37க்கு இங்கே டோட்டல் பண்ணுற நம்பர் 048 இருக்குங்களா? அந்த டோட்டல் பண்ணுற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 12 சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் இந்த 82 டோட்டல் பண்ணுற நம்பருக்கு 10 வந்துமா இந்த நம்பர் மொத்தமாக டோட்டல் பண்ணாவே நமக்கு வந்து பார்த்தோன்னா 8 ஸோ இங்கே நமக்கு வந்து பார்த்தோன்னா இந்த 91க்கு பாருங்கள் மொத்தமாக டோட்டல் பண்ணுற நம்பர் 8 ஸோ நெக்ஸ்ட் இந்த இந்த நம்பருக்கு பாருங்கள் கீழே உள்ள 19க்கு பாருங்கள் மொத்தமாக டோட்டல் பண்ணுற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 12 அப்படிங்கிற நம்பர் வரும். 5 6 வந்து பார்த்தோன்னா 11 ஸோ இந்த நம்பர் டோட்டல் பண்ணோம்னா நமக்கு 12 சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு 3 7க்கு ஃபுல்லாக டோட்டல் பண்ணால் 7 7 14 ஸோ மொத்தமாக டோட்டல் பண்ணோம்னா 16 சரிங்களா? ஸோ இங்கே பார்த்துங்க கரெக்டாக ஒரு விஷயம் நமக்கு வந்து ஆடுறாங்க. கரெக்டாக இந்த 12க்கு வந்து பாருங்கள் இங்கே உள்ள 12 அடிக்கும்பொழுது இங்கே ஏபி 04 சரிங்களா? ஏபி 04க்கு ஸோ அதே மாதிரி மறுபடியும் நமக்கு அடிக்கும்போது மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 40 சரிங்களா? 40ங்கிறது நமக்கு ஆடிருக்காங்க சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் அடிக்கும்போது இந்த 156க்கு பாருங்கள். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல 5 1 நமக்கு ஒரு நம்பர் ஆடிருக்காங்க சரிங்களா? ஃபஸ்ட் நமக்கு வந்து பார்த்தோன்னா ஏபி எடுத்து மறுபடியும் ஏபி வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஏசி எடுத்து நமக்கு இந்த இடத்துல எடுத்த நம்பர் வந்து பார்த்தோன்னா 15 அப்படின்னு சொல்லி க்ளோசிங் பண்ணியிருக்காங்க சரிங்களா? அப்போது இந்த 727லேருந்து 2 நம்பர் நாளைக்கு வர்றதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது சரிங்களா? ஸோ 727 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போது 2 7 அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு அப்படின்னா மொத்தமாக டோட்டல் பண்ணுற நம்பர் 16 அப்படின்னு சொல்லிட்டு வரணும். ஸோ அந்த நம்பர் என்ன நம்பர் கூட வரலாம் அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. ஸோ இங்கே ஏன்னா வரலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன் நான் 04 சரிங்களா? ஏபி 04 அந்த 04 எடுத்து நமக்கு அப்படியே 40 சொல்லி வச்சிட்டாங்க சரிங்களா? ஸோ மறுபடியும் இந்த இடத்துல 5 1 இருக்குது பார்த்தீங்களா? 5 1 எடுத்து நமக்கு ஏபி தான் 15 அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ அப்படிங்க நமக்கு பிசி எடுத்தாலும் 2 7 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஏபியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வரணும். ஸோ நீங்கள் ஏபிஎஸ்சி பிசியில் மொத்தமாக ஆல் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா 27 72 ஸோ அதே மாதிரி 77 ஃபுல்லாகவே இந்த எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க சரிங்களா? ஸோ கண்டிப்பாக அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதனோட மொத்தமாக டோட்டல் பண்ணால் எந்த நம்பர் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 16 வரும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக ஏபியில் தான் இந்த 27 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதோட எந்த நம்பர் கூட்டினா நமக்கு 16 வரும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா? ஸோ அப்போ உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் தான் உங்களே வந்து கமெண்ட் பண்ண சொல்கிறேன். ஸோ இதோட எந்த நம்பர் வந்தால் டோட்டல் 16 வருது அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி 7 7 சரிங்களா? இதனோடையும் மொத்தமாக எந்த நம்பர் டோட்டல் பண்ணால் 16 அப்படிங்கிற நம்பர் வருதோ ஸோ அந்த நம்பர் தான் நாளைக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா? ஸோ இந்த நம்பர் தான் எனக்கு ஸ்ட்ராங் சரிங்களா? அடுத்து நான் கால்குலேட்டிங் கெஸ்ஸிங் சொல்கிறேன். ஸோ அந்த நம்பர் வந்து பார்த்தோன்னா சப்போர்ட்கான நம்பர் தான். ஸோ வர நம்பர் ஏபி 27 77 ஸோ மொத்தமாக எந்த நம்பர் டோட்டல் பண்ணால் 16 அப்படின்னு சொல்லிட்டு வருது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு கால்குலேட்டிங் கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம்.